back to another vlog. So guys, first load book ஆயிருக்கு. ஈக்காட்டுத்தாங்கல் சிப்காட்டுக்குள்ளேருந்து டைட்டில் பார்க் போகணும். ஸோ லோடு எடுக்க தான் போயிட்டுருக்கேன். இது இந்த ஏரியா. ஸோ லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து லோடு ஏற்றியாச்சு கைஸ். இப்போ நம்ம ஈக்காட்டுத்தாங்கல் வழியாக கிண்டி மெட்ரோ போய் ஏறி, ஸோ கிண்டி மெட்ரோ அப்படியே மயிலாப்பூர் மெட்ரோ தாண்டி அப்படியே மத்திய கைலாஸ் வழியாக டைட்டில் பார்க். ஸோ நான் ஈக்காட்டுத்தாங்கல் பேக் சைடில் இருக்கேன். கிண்டி மெட்ரோ ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் தாண்டி போயிட்டுருக்கோம். மயிலாப்பூர் மெட்ரோ தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ செம்ம டிராஃபிக், 10:15 தான் ஆகுது. ஹெவி டிராஃபிக் இப்போ. ஸோ காந்தி மண்டபம் ரீச் ஆகிட்டு, ஸோ இந்த பிரிட்ஜு கொஞ்சம் தாண்டிட்டோன்னா டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இனி இதோட நம்மளுக்கு டைட்டில் பார்க் அங்கே தான் டிராஃபிக். மத்திய கைலாஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். OMR டைட்டில் பார்க் ரோடு இதெல்லாம். ஸோ ட்ராப் லொக்கேஷனுக்கு நியர்பை வந்தாச்சு. யூ டர்ன் போட்டுட்டு வரணும். ஸோ யூ டர்ன் போட்டாச்சு கைஸ். ட்ராப் லொக்கேஷனில் வந்தாச்சு. இறக்கிட்டு பார்க்கலாம். 10:30 வந்தால் இங்கே டைம் இப்போ 12:15 ஆகுது. இன்னும் இறக்கலை. இப்போ தான் இறக்க போகிறாங்கன்னு தெரியல. லோடு இறக்க அந்த இடத்துல செம்ம பிரச்சனை. எப்போ தான் இறக்க போகிறாங்கன்னு தெரில இன்னும். ஸோ காய்ஸ், அங்கேருந்து லோடெல்லாம் இறக்கி நம்ம அடுத்த லோடு பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த லோடு எங்கேருந்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈக்காட்டாங்கல்ல இருந்து தான் லோடு ஏற்றி நம்ம சிம்மஞ்சேரிக்கு போயிட்டுருக்கோம், ஷோலிங்கநல்லூர் பக்கத்தில். ஸோ லோடு ஏற்றியாச்சு. டிவிஎஸ் கம்பெனியோட 2 கொஞ்சம் கார் மெட்டீரியல்ஸ் தான் ஏற்றிருக்காங்க. ஸோ கத்திப்பாறை ஃப்ளைஓவர் ஏறிட்டுருக்கேன். டைம் இப்போ ஒரு 2:30 கிட்டே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம புழுதிவாக்கம் மட்டும். ஸோ நேராக தெரியுது வேளச்சேரி ஃப்ளைஓவர். அங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து போயிடுவோம். இந்த டைமில் நல்லா டிராஃபிக்காக தான் கைஸ் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. மேடவாக்கம் வந்துட்டோம். ஸோ நம்ம ட்ராப் லொக்கேஷன் செம்மஞ்சேரி ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். ஸோ ஒரு 21 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி நம்ம நியர்பை இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதை இறக்கிட்டு அடுத்து எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணோம். சிறுச்சேரியில், சிம்மஞ்சேரி அந்த ஏரியாவிலலாம் நம்ம வெயிட் பண்ணோம். பட் நம்மளுக்கு ரிட்டன் இந்த ரோடு புக் ஆகும். ஸோ நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 16 கிலோமீட்டர் தான் நம்ம வீட்டுக்கு போகிற இடத்துக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வேளச்சேரி அந்த பெரிய ஃப்ளைஓவர் ஏறிட்டுருக்கேன். ஸோ ஈவினிங் டைம் ஆகுது. கிட்டத்தட்ட 5:30 கிட்டே ஆயிடுச்சு டைம். பியூட்டிஃபுல் சன்செட்டு செம்மையாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் மேலே நிறைய பேர் வந்து உட்காந்துப்பாங்க ஈவினிங் டைமில். அவ்வளோ சேஃப் கிடையாது, இருந்தாலும் ஈவினிங் வைப்புக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கிண்டி ரீச் ஆயாச்சு.
ஸோ கத்திப்பாரா ஃப்ளைஓவருக்கு டவுனில் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ see you on next vlog. Bye bye.